நீண்ட நாட்களாகவே காங்கிரசுக்கு தாவேக்கான போக்குவரத்து தொடர்ந்து பேசிட்டு இருந்ததுல நீங்க ஓப்பனாவே பல பேர் எப்படின்னா எப்படியாவது கூட்டணி திமுக கூட்டணியில் ஒரு பிளவு ஏற்பட்டு ஏதாவது அங்க சகோதரர் விஜய் கூட போவாங்களா இல்ல ஏதாவது அங்க வேற அங்க போவாங்களா நீங்க நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க. அந்த ஆசை நிறைவேறாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏங்க சரி சரி அதான் என்னன்னா நீங்க சீட்டு 234 சீட்டோட நிக்கலாம், 234 சீட்டோட நிக்கலாம். ஆனா வெற்றி பெறணும். அதோட எனக்கு இத்தனை சீட்ல நான் கண்டிப்பா நான் ஜெயிப்பேன், கூட்டணியில நின்னா நான் ஜெயிப்பேன்னு வரும்போது அந்த அரசியல் அந்த இயக்கத்துடைய தலைவரா இருக்கட்டும், அந்த இயக்கத்தோட நிர்வாகிகள் எந்த முடிவு எடுப்பாங்க? எதுல வெற்றி பெற முடியுமோ, எதுல வெற்றி பெற முடியுமோ அது நீங்க அதாவது காங்கிரஸ் தலைமை அவங்க தான் முடிவு எடுக்கணும். இன்னொரு கட்சி எடுக்கிற முடிவை நான் சொல்ல முடியாது. என்ன நான் ஒரு அடிப்படை அரசியல்வாதியை சொல்லும் பொழுது எந்த ஒரு அரசியல் தலைவரும் அரசியல் ஒரு இயக்கத்துல நிர்வாகியும் அப்போ நம்ம இந்த கூட்டணி போனா எக்ஸ்ட்ரா சீட்டு கிடைக்கலாம், ஆனா அங்க வெற்றி பெற முடியுமா? அப்போ இதுல இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வெற்றி பெறலாம். அந்த அடிப்படையில தான் அரசியல் இயக்கங்களும் அந்த தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க காங்கிரஸ் அதை நம்பி சகோதரர் விஜய் கூட்டணிக்கு போய் இன்னைக்கு அங்க இது பார்த்து வாய்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். கடந்த வாரம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை தினகரன் கடுமையா தாக்கி வந்ததில்லை. தற்போது பங்காளி சண்டை அரசியல்ல இதெல்லாம் சகஜம் அப்பான்னு சொல்லுவீங்கல்ல, இப்படிதான் எடுத்துக்கணும். நம்ம இதெல்லாம் நீங்க மூத்த முதிர்ச்சி அடைந்த அரசியல் தலைவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும். நான் கத்துக்குட்டி இப்போ வந்திருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணியில் இருந்தானா நீடிக்கணும். அதாவது கொள்கையின் அடிப்படையில் கூட்டணியில் நம்ம சேரணும். நம்ம இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு அரசியல் எல்லாம் மாறி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா இப்ப என்கிட்ட அடுத்து நான் சொன்னா அதுக்கு ஒரு கேள்வி நீங்க வச்சிருப்பீங்க, அது அவரு வச்சிருக்கிறாரு. நான் என்னை பொறுத்த வரைக்கிறேன்னா நான் துரை வைகோ கிட்ட நீங்க சொல்ல இந்த கேள்வி கேட்கிறீங்க, கொள்கையின் அடிப்படையில் கூட்டணியில் நம்ம சேர்றோம். இதுல ஒரு காலப்போக்கில் ஒரு மனக்கசப்பு வரும்போது கூட்டணி விட்டு போறாங்க. நீங்க அவங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அண்ணா எடப்பாடியா இருக்கட்டும், அண்ணா டிடிவியா இருக்கட்டும், ஒரே இயக்கத்திலிருந்து வெளியே போனாங்க. இன்னைக்கு அவங்க சேர்றாங்க, அது அவங்களுடைய விருப்பம். அது ஆனா எந்த கூட்டணி நல்ல கூட்டணி, எந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி, எந்த கூட்டணிக்கு நம்ம வாக்குப்பட இது முடிவெடுக்கிறது யாரு? ஜனங்க. அவங்க தேர்தல்ல முடிவு சொல்லும், இந்த முடிவு சரியா, இந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில போய் சேர்ந்தது சரியா, இல்ல இது சந்தர்ப்பவாதம், எப்படி இவங்க போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரு பதில் எலெக்ஷன் முடிஞ்சு அது வாக்குகள் எண்ணும் பொழுது தெரியும்.